நம்ம ஆம்ஸ்டாங் இருக்கார்ல, அவர் இறந்து போயிட்டார் ஜூலை மாதத்தில். அந்த வழக்கு விசாரணை சமீபத்தில் போயிட்டே இருந்துச்சு. பெரிய லெவலில் பரபரப்பாக இருந்துச்சு. ஏதோ நிறைய பேரை கைது பண்ணாங்க, ஒருத்தரை என்கவுண்டர் பண்ணாங்க, அது இது அப்படின்னு சொல்லி எல்லா கட்சியிலையும் சேர்ந்தவங்கலாம் கைது பண்ணும்போது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திருச்சு. அதுக்கப்புறம் இந்த வழக்கு என்னாச்சு, இப்போ என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த குற்றவாளிகள் சிறையில் இருக்காங்களா இல்லை ஜாமீனில் கிமில் வெளியே வந்துட்டாங்களா, இதில் மெயினான யாரோ ஒரு குற்றவாளியை காணோம் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தாங்களே, அது என்னாச்சு, ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத தேடி பார்த்தா இறுதி கட்டத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு பதில் கிடைக்கிது. இறுதி கட்டம்னா என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவுபடுத்துகிறோம். ரெண்டாவது, இலவசமாக குற்றப்பத்திரிகை நகலானது வழங்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு குற்றப்பத்திரிகையும் 5000 பக்கங்கள் கொண்ட இலவச குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டிருக்கு. இந்த குற்றம் எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்பிலிருந்து பதிவு செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை இலவசமாக வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கோட இறுதிக்கட்ட விஷயங்களை இந்த வீடியோவில் ஆவணப்படுத்தலாம். ஒன் பை ஒன்னாக தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, ஜூலை 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் அவர்கள் இரவு நைட்டு படுகொலை செய்யப்படுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில குற்றவாளிகள் சரணடைகிறாங்க. இவங்க உண்மையான குற்றவாளிகள் இல்லை அப்படிங்கிறது பெரிய லெவலில் அந்த சமயத்தில் அரசியல் செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் உண்மையான குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்பு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எவிடன்ஸை வெளியே விட்டாங்க. ஸோ அந்த எவிடன்ஸ் அடிப்படையில் சரணடைஞ்சவங்க உண்மையான குற்றவாளிகள் தான் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் அந்த உண்மையை நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவேங்கடம் அப்படிங்கிற ஒரு ரவுடியை வந்து என்கவுண்டர் பண்ணாங்க. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் மிக முக்கியமான மூளையாக சொல்லப்படுற திருவேங்கடம் அப்படிங்கிற அந்த ரவுடியை என்கவுண்டர் பண்ணாங்க. அந்த என்கவுண்டர் பண்ண பிறகு பெரிய லெவலில் அதிர்வலைகளை ஏற்படுத்திருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வழக்கு விசாரணை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அருண் IPS அவர்கள் இந்த வழக்கு விசாரணை மேற்கொள்ளும் போது ஏகப்பட்ட கைதுகள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருந்துச்சு. காங்கிரஸ்லேருந்து கைது பண்ணாங்க, தேமுதிக, அதிமுகன்னு சொல்லி கட்சி பேதம் இல்லாமல் ஏகப்பட்ட கைதுகள் இந்த விஷயத்தில் வந்துச்சு. கிட்டத்தட்ட 28 பேரை தூக்கி ஜெயிலில் வச்சாங்க. இந்த 28 பேரில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக நம்ம யாரை சொல்கிறோம்னா நாகேந்திரன் அப்படிங்கிற ஒருத்தர், இவரோட பையன் அஸ்வத்தாமன். ஸோ அஸ்வத்தாமன் அப்படிங்கிறவர் காங்கிரஸ் கட்சியோட இளைஞர் காங்கிரஸோட தலைவராக இருந்தார், மாநில தலைவராக இருந்தார் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும். ஸோ அஸ்வத்தாமன் அப்படிங்கிற ஒருத்தரை தூக்கின பிறகு செல்வ பெருந்தகை அப்படிங்கிற பேர் பெரிய லெவலில் அடிபடிச்சு. ஸோ அஸ்வத்தாமனோட இந்த விஷயம் நின்றுச்சு, செல்வ பெருந்தகை அவர்கள் பக்கம் போல. ஸோ அஸ்வத்தாமன் கைதுக்கு அப்புறம் தான் பெரிய லெவலில் பல உண்மைகள் தெரிய வருது. அரசியல் கொலை அப்படிங்கிறது பெரிய லெவலில் அதிகார போட்டிக்கான கொலையாக அந்த கொலை நடந்திருக்கு. ஸோ நாகேந்திரன் அப்படிங்கிற ஒருத்தர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆம்ஸ்டாங் அவர்கள் அடிக்கடி தலையிட்டு சில விஷயங்களை பேசும்போது ஸோ ஆம்ஸ்டாங்கை தூக்குனா தான் நம்மளால் பெரிய லெவலில் அங்கே ரவுடிசம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நாகேந்திரன் நம்பினதுனால ஸோ மகன் அஸ்வத்தாமனை வச்சு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஆற்காடு சுரேஷ் அப்படிங்கிற ஒரு கூலிப்படை தலைவனோட கொலையை மையமாக வச்சு இந்த விஷயத்தை வந்து நமக்கான பகையாக வச்சுக்காமல் ஆற்காடு சுரேஷுக்கான பகையாக மாற்றி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் ஆற்காடு சுரேஷ் அப்படிங்கிற அந்த ரவுடியை மையமாக வச்சு ஒரு சதி திட்டம் தீட்டி பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த கொலையை அரங்கேற்றிருக்காங்க. இந்த கொலைக்கு ஃபண்ட் பண்ணது, பெரிய லெவலில் ஆயுதங்களை கொடுத்தது, இந்த கொலைக்கு வந்து முழுமையாக வேலைகளை பார்த்தது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 28 பேரை கைது பண்ணியிருந்தாங்க. பட் மிக முக்கியமாக இந்த கொலைக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததா நம்பப்படுற சம்பவ செந்தில் அப்படிங்கிற ஒருத்தரை காணவே காணோம். வெளிநாட்டில் பதுங்கியிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய லெவலில் சொல்லப்படுது. ஸோ ஜூலை மாதத்துக்கு அப்புறமே, அதாவது கிட்டத்தட்ட அந்த ஆகஸ்ட்லேருந்தே இவர் தேடிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை. இப்போ வரைக்கும் இவரை கண்டுபிடிக்க முடியல. ஸோ சம்பவ செந்தில், கிருஷ்ணன் அப்படிங்கிற 2 பேர் மட்டும் தலைமறைவாக இருக்காங்க. மிச்சப்படி இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருமே நாங்கள் கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை பெரிய லெவலில் சொல்கிறாங்க. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஸோ ஒரு குற்றப்பத்திரிகைனா குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு அந்த குற்றப்பத்திரிகை இலவசமாக கொடுத்துருவாங்க. ஸோ இது 5000 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகை அப்படிங்கிறதுனால இதை கொஞ்சம் கொடுக்குறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டுச்சு. ஒரு வழியாக அந்த குற்றப்பத்திரிகையை ஆப்போசிட் தரப்புக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு விசாரணை நீதிமன்றத்தை பார்த்தீங்கன்னா அந்த குற்றப்பத்திரிகை அடிப்படையில் அந்த குற்றத்தை இவங்க தான் செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தும் விதத்தில் நீதிமன்ற விசாரணை கூடிய சீக்கிரம் தொடங்க போகுது. ஸோ நீதிமன்ற விசாரணையில் எப்படிப்பட்ட வாதங்களை முன்வைக்கணும், எப்படிப்பட்ட சாட்சிகளை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பு மிக தீவிரமான ஆலோசனையில் இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த சப்ஜெக்டில் சம்மந்தப்பட்ட யாருக்குமே ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. ஸோ 28 பேர் கைது செய்யப்பட்டாலும் 28 பேரும் நோ ஜாமீன் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ அந்த கொலை சம்மந்தப்பட்ட அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் காவல்துறையிட்ட இருக்குது. இந்த கொலை சம்மந்தப்பட்ட பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சாட்சிகள் அத்தனையுமே காவல்துறையிட்ட இருக்குது. நேரில் பார்த்த சாட்சிகள் இருக்குது. ஸோ மறைமுகமாக அந்த கொலைக்கு நடத்தப்பட்ட சதி திட்டத்தில் இருக்கக்கூடிய சாட்சிகள் காவல்துறையிட்ட இருக்குது. ஸோ அந்த கொலைக்கு பயன்படுத்திய பொருட்களை காவல்துறை கைப்பற்றிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கொலை சம்பவ இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய தடயங்கள் அத்தனையுமே காவல்துறை ரொம்ப பத்திரமாக சேகரித்து வச்சுருக்காங்க.
சில விஷயத்தை நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கொலை இவங்க தான் பண்ணது அப்படிங்கிறது நீதிமன்ற விசாரணையில் பார்த்தீங்கன்னா உறுதி செய்யப்பட்டால் எவ்வளவு அதிகபட்ச தண்டனை இந்த குற்றவாளிகளுக்கு கிடைக்குமோ அவ்வளவு அதிகபட்ச தண்டனையை அந்த குற்றத்தில் நாங்கள் வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் காவல்துறை தரப்பு சொல்கிறாங்க. ஸோ குற்றப்பத்திரிகை அப்படிங்கிற ஒன்றை இங்கே தாக்கல் பண்ணிட்டாங்க. குற்றப்பத்திரிகை சம்மந்தப்பட்டவங்க கைக்கு போயிடுச்சு. கூடிய சீக்கிரம் நீதிமன்ற விசாரணை நடக்க இருக்குது. நீதிமன்ற விசாரணையில் இவங்க தான் இந்த குற்றத்தை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது காவல்துறை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ஸோ இவங்களுக்கு அதிகபட்சமாக என்ன தண்டனை கிடைக்குமோ அந்த தண்டனை கிடைக்கும். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கோட நீதி இங்கே வந்து முடிச்சு வைக்கப்படும். ஸோ நம்ம வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீதி தான் கேட்டோம். அந்த நீதி காவல்துறை வந்து நீதிமன்றம் மூலமாக கொடுக்கறதுக்கான ஏராளமான முயற்சியில் மிக தீவிரமாக இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த குற்றம் நடந்ததை காவல்துறை தடுக்காமல் விட்டுருக்கலாம். பட் இந்த குற்றத்துக்கு அப்புறம் நம்ம போட்ட ப்ரெஷர் பெரிய லெவலில் காவல்துறையை வேலை செய்ய வச்சிருக்கு. ஸோ இந்த வழக்கு ஆல்மோஸ்ட் டன். ஒரு 80% காவல்துறை பக்கத்துலேருந்து இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா டன். யார் குற்றம் பண்ணா, எது குற்றம் பண்ணா, என்ன ஏது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி எல்லா ஏரியாலையும் காவல்துறை இங்கே கிளியர் ஆகிட்டாங்க. ஸோ நீதிமன்றம் இங்கே வந்து விசாரணையில் நீதிமன்றத்தில் வைக்கக்கூடிய வாதங்கள் அடிப்படையில் என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ காவல்துறை அதிகபட்ச தண்டனையில் ரொம்ப தீர்க்கமாக இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் என்ன நடக்குது, என்ன விஷயங்கள்னு சொல்லி கேட்டிங்கன்னா இறுதிக்கட்டத்தில் இருக்குது. கூடிய சீக்கிரம் நீதிமன்ற விசாரணையானது நடக்க இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. ஸோ இலவசமாக அந்த குற்றச்சாட்டப்பட்டவங்களுக்கு குற்றப்பத்திரிகை கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை தான் நான் தமிழில் வச்சு பெரிய லெவலில் கன்வே பண்ண ட்ரை பண்ணேன். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.